அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். 7ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். காண்பீர்கள், கண்டார்கள், காண்பீர்கள். 14ஆம் வசனம் வாசிங்க. போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். கண்டவர்களுடைய சொன்ன வார்த்தையை விசுவாசிக்காதவர்களை ஆண்டு என்ன பண்ணாருங்க? உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அந்த தரிசனம் எதில் உறுதிப்படுகிறது என்றால், எந்த அளவுக்கு அதை பார்க்கிறோம் என்பதை வைத்து உறுதிப்படுகிறது. என்னுடைய மனைவி சொன்னாங்க, நேற்று பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு பாட்டு கூட நீங்கள் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணலை, நாளைக்கு எப்படி ஒரு பாட்டு கூட பாடலாம், எப்படி ஒரு பாட்டாவது அதில் சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. நியாயமான கேள்வியா, நியாயமில்லாத கேள்வியா? கண்டார்கள் காணவில்லை என்ற அந்த பிரசங்கம் உயிர்த்தெழுதலுடைய பிரசங்கமா இல்லை பொதுவான பிரசங்கமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்மை உயிர்த்தெழுந்தவராக காண்பிக்கிறதுலே கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய காரியம்தான் இந்த பிரசங்கம். இதை நம்ம ஒரு நாள் தியானிக்கிறோமா, பல ஆண்டுகளாக தியானிக்கிறோமா? அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய காரியம் நம்மக்கிட்ட ஒரு நாள் கிடையாது, ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. அல்லேலூயா. இதில் ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி உயிர்த்தெழுதலை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது நான் யோசித்தேன். ஆனாலும் கூட ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை, அந்த தரிசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ருசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதை நமக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். நாம் அதை விளங்கி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள். அது ஒரு உயிர்த்தெழுந்தனுடைய வல்லமை. இன்னொன்று, சீசரிடத்தில் பேதுருவிடத்தில் போய் உங்களுக்கு முன்னே அவர் கலிலியாவுக்கு போகிறார், அவர்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள். பார்த்தீங்க, மறுபடியும் பார்ப்பீங்க. அது மாத்திரமல்ல, பார்த்தவங்க சொன்னதை நம்பணும். நம்பாமல் போனால் அது அவர் என்ன பண்ணுறாங்க? கோபப்படுறார், கடிந்து கொள்கிறாருங்க. அப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமையில் அந்த தரிசனத்தில் எதை முக்கியப்படுத்துகிறாரு? எந்த அளவுக்கு நாம் அதை பார்க்கிறோம், எந்த அளவுக்கு நாம் அதை தரிசிக்கிறோம் என்பதை மிக மிக முக்கியப்படுத்தி காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த லூக்கா 24 வந்துருங்க. இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாம் உயிர்த்தெழுந்ததை எப்படி காண்பிக்க விரும்புகிறார்? வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறதில் தான் அவர் கவனம் செலுத்துகிறார். எவ்வளோ வகையில் அவர் காண்பித்திருக்கிறார். அப்பத்தையும் மீனையும் என்ன பண்ணாருங்க? அவங்களுக்கு கொடுத்து, மீனை பொரிச்ச மீனை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு தம்முடைய உயிர்த்தெழுந்த தன்மையை காண்பித்தார். கல்லை புரட்டி தள்ளி காண்பித்தார். இப்படி பல தரிசனங்களை கொடுத்தார். அதில் பிரதானமான தரிசனம் எது என்றால், சரியான தரிசனம் எது என்றால், வேத வாக்கியங்களிலே அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை எப்படி விளங்க செய்யப்பட்டிருக்கிறதோ, அதை எப்படிலாம் நாம் விளங்கிக் கொள்கிறோமோ, அதுதான் சரியான உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரத்தில் நாங்கள் யூடியூப்பில் ஒரு செய்தி கேட்டுக்கும்போது
ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி வந்துச்சு. என்னென்னா, விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் பகுதியில் ஒரு நபர் இறந்து விட்டார். அந்த நபருக்கான எல்லா இறுதி சடங்கு ஆயத்தம் பண்ணி செய்து கொண்டிருக்கிறார்கள். குழி வெட்டி ஆகிட்டு சொந்தக்காரங்களாம் சுத்தப்பட்டு பகுதியிலேருந்துலாம் வந்துட்டாங்க. மாலைகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஹாஸ்பிட்டலேருந்து மரித்து விட்டார் என்று சொல்லி பாடி அந்த அமரர் ஊர்தியில் ஏற்றி கொண்டு வீட்டுக்கு போயாச்சு. அங்கே வைத்து சடங்கு செய்வதற்காக அந்த ஃப்ரீசர் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது அவர் கண்கள் திறந்து விட்டது. எல்லாம் அதிர்ந்து போனார்கள். உடனே செக் பண்ணி பார்த்ததுக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். வந்தவங்களுக்கெல்லாம் ஒரே வியப்பு, ஆச்சரியம். சில பேருக்கு பயங்கர கோபம் வந்துட்டு பேட்டி எடுக்கிறாங்க நிருபர்கள். நீங்கள் இதுமாரி வந்துட்டீங்களே, அவர் செத்து போன உயிராயிட்டாரே, நாங்கள் ரொம்ப தூரத்து வந்தோம், அவர் உயிராயிட்டான், நாங்கள் வந்ததே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? பரவாயில்ல, எப்படியும் உயிராயிட்டானே. அவங்களுக்கு உயிராந்து பெருசாக தெரில. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், செத்து போயிட்டான் தான் நம்பி தான் வந்தோம், திடீர்னு அவன் கண்ணை தந்துட்டான், எங்களுக்கு ரொம்ப நஷ்டம் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க. வித்தியாசமாக இருந்துச்சு. இப்படியும் நாட்கள், காலங்கள், மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்பான தேவ ஜனமே, இந்த இடத்துல நாம் அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதலை பார்க்கவில்லை. அது ஏதோ தப்பு நடந்திருக்கு. மரிக்காத ஒருவரை ஹாஸ்பிட்டலையும் மரித்தாருன்னு சொல்லி எல்லாமே முடித்து அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் எப்படியோ அவருக்கு ஒரு இரண்டாவது ஒரு வாய்ப்பு அவருக்கு பூமியில் வாழ்வதற்கு கிடைச்சிருக்கு. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. உண்மையாகவே அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் அவர் தாம் சொன்னபடியே, அவரை குறித்து சொல்லப்பட்டபடியே, வேத வாக்கியங்கள் எல்லாம் எப்படி அவரை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டதோ அப்படியே அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 23 படிங்க. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரர் அவனுடைய மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் கல்யாணம் பண்ணி மரித்து குழந்தை இல்லாமல் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கு பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவருக்கு பிரயோஜனமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற அந்த கூட்டத்தார் அவங்க கேட்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் சொல்லுகிறார். நீங்கள் வேத வாக்கியங்களை தப்பாக நினச்சிக்கிட்டீங்க, நீங்கள் தப்பான எண்ணத்தோடு கேட்குறீங்க. இது அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. வேத வாக்கியங்களை நல்லா புரிஞ்சுங்க. மோசே அப்படி சொல்லலை. மோசே சொன்னுடைய தாற்பயம் வேறு. உயிர்த்ததில் உங்களை மாரி மனுஷர்களாக
இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? தேவதூதரை போல் இருப்பாங்க. அங்கே கல்யாணம் கிடையாது, பொண்ணு கொடுக்குறது கிடையாது, பொண்ணு எடுக்கிறது கிடையாது, இப்படிலாம் கிடையாது அங்கே அப்படின்னு சொல்லி தேவனுடைய ரகசியங்களை அவளுக்கு என்ன பண்ணுறாருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி அவர் சொல்கிறாரு, மேலும் மரித்தோர் உயிர்த்ததை பற்றி தேவன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் என்ன பண்ணல? வாசிக்கலையா? நீங்கள் படிக்கலையா? அதை அப்போ உயிர்த்ததில் பற்றி ஆண்டவர் எதில் வச்சு விளக்கம் சொல்லணும்னு பார்க்குறாரு? வேத வாக்கியத்தில் வச்சு தான் விளக்கி சொல்லணும்னு பார்க்குறாரு. அவர் உயிரோடு இருந்தபோது கூட, உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்தபோது கூட உயிர்த்ததனுடைய ரகசியத்தை எதன் மூலமாக அவர் காண்பிக்க விரும்பலை. பல அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக ஜூபம்பா பண்ணி பிள்ளை அதிசயமாக பிரமிக்கக்கூடிய காரியங்களை செஞ்சு அவங்களுக்கு உறுதிப்படுத்தணும், விளக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பலை. மாறாக பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் வேதத்தில் உயிர்த்ததில் பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்பதை அதை விலைக்கு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க தான் அவர் முயற்சி பண்ணார். அவர் ஜீவனோடு இந்த பூமியில் வாழ்ந்த போதும் அப்படி தான் அவர் பயன்படுத்தினார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு மகிமையின் சரீரத்தில் வந்த பிறகு கூட வேத வாக்கியங்களை விலைக்கு சொல்லி தான் உயிர்த்தெழுதலை பற்றி அவங்களுக்கு போதித்தார். அப்போ உயிர்த்தெழுதலுடைய ரகசியமும் தேவ தரிசனமும் அந்த திட்டமும் அதனுடைய மேன்மையும் அதனுடைய அனுபவமும் எதன் வாயிலாக மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வேத வாக்கியம்தான் முக்கியம். வேத வாக்கியம் இல்லாமல் வேறு எதில் நம்ம போய் அதனுடைய பெரிய காரியத்தை பார்த்தா கூட அது நம்மளை ஏமாத்திடும், அது நம்ம சோரம் போயிடுவோம். ஒரே ஒரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின மிகப்பெரிய ஆயுதமான காரியம் வேத வாக்கியங்கள் மூலமாக தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர் விளங்க பண்ணுகிறார். அதில் பார்க்கிறது தான் சரியான பார்வை, அதில் தரிசிக்கிறது தான் சரியான தரிசனம். அதுவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பிக்கக்கூடிய வெளிச்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் வேத வாக்கியத்தின் மூலமாக உயிர்த்தெழுதலினுடைய அந்த தன்மையை நம்ம எப்படி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எடுத்துங்க வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வசனம் வாசிங்க. முற்காலத்தில் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்போதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிபடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியுடைய கருப்பொருள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இதை நம்ம சொல்லி தான் தெரியணுமா? இது சொல்லி தான் புரியணுமா? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது சரித்திரம், அது மாற்றப்படாத பிரமாணம். எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு மகிமையின் மேன்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே. இது இன்றும் நிரூபிக்கப்பட்டிருக்கிற சரித்திர உண்மை. ஆனால் அதிலெல்லாம் ஆண்டவர் சந்தோஷப்படலை. அந்த உயிர்த்தெழுதலினுடைய அந்த தரிசனம், அந்த உயிர்த்தெழுதலினுடைய வெளிச்சம், அந்த உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையை எதன் மூலமாக விளங்க பண்ணுகிறார் என்றால், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவரை காண வேண்டிய விதத்தில் எப்போ காண்கிறார்களோ அப்போ அதை விளங்க பண்ணும்போது அவர் சந்தோஷப்படுகிறார். இதுதான் கிறிஸ்துக்கு பிரியமானது என்னது என்பதை நீங்கள் சோதிச்சு பாருங்க. அப்படி என்ன போட்டிருக்கு? அந்த வசனம் என்ன போட்டிருக்கு? கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்க. இப்போ உயிர்த்தெழுந்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை எதில் அவர் விளங்க பண்ண பார்க்கிறாரு? வேத வாக்கியங்கள் மூலமாக
தாம் உயிர்த்தெழுந்தார் என்பதை விளங்க பண்ண அவர் என்ன பண்ணுறாருங்க, முயற்சி பண்ணுகிறார். அது எப்படி விளங்குது அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று நீங்கள் என்ன பண்ணுங்கள், சோதிச்சு பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்னது? இப்போ இந்த வாசித்த இந்த வேத பகுதியில் என்ன வருது? நீங்கள் ஏற்கனவே அந்தகார கிரியைகளோடு கூட இருந்தீங்க, இப்போது என்ன ஆயிட்டீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிட்டீங்க. இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுறதுனால நீங்கள் எப்படி நடந்துக்கணுமா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்துக்கணுமா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறின நம்ம அந்தகாரத்தின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அது ஆண்டுக்கு பிரியம் இல்லை. கர்த்தருக்கு பிரியமானது என்னதுன்னு பாருங்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற ஒரு சிறு கூட்டம் தான். நீங்கள் அந்த காலத்தில் இருந்தீங்க, உங்களை ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றிட்டார். அந்த காலத்துலேருந்து உங்களை தூக்கி வெளியே கொண்டு வந்துட்டார். இப்போ நீங்கள் அந்த காலத்துலேருந்து வெளியே வந்த பிறகு என்ன பிள்ளைகளாக மாறிட்டீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட அந்த காலத்தின் தன்மை இருக்கக்கூடாது. எது இருக்கணும், வெளிச்சத்தின் தன்மை இருக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் வெளிச்சத்தின் தன்மையோடு இருக்கணும்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஆண்டுக்கு பிரியமான காரியம்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணோம், சோதித்து பார்க்கணும். இப்போ ஆண்டுக்கு பிரியமான காரியம் என்ன? 11 வசனம் சொல்லப்படுது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல், அதெல்லாம் விட்டு வைக்காதீங்க. கனியற்ற அந்தகார கிரியைகள் உங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு தேடாதீங்க, அதுக்கு வேடி பார்த்துட்டு இருக்காதீங்க, அதோட சமரசம் பண்ணாதீங்க. அப்படி இருக்குதுன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுனீங்க, டென்ஷன் ஆயிடணும். அந்தகாரத்தினுடைய கிரியாகிய கனியற்ற தன்மை என் வாழ்க்கையில் இருக்க நான் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? உடனே நான் டென்ஷன் ஆகி அது என்ன பண்ணுங்க, உடனே அதை விரட்டணும். இப்படி நான் வேத வசனத்துக்கு உட்பட்டு வேத ரகசியத்தினுடைய தன்மைக்கேற்ற வெளிச்சத்தின் பிள்ளையாக நான் வாழும்போது எனக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தன்மையோடு இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன் அர்த்தம். புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதா? குழப்பறேன் நான் போட்டு? எதுவும் பேர் புரிஞ்சுங்களா? ஒரு அலையில சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு 14 வசனம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, தூங்கின்னு இருக்குன்னு சொல்கிறாரா, செத்து போயிட்டுன்னு சொல்கிறாரா? தூங்குகிறன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? அப்புறம் என்ன அர்த்தம்? செத்து போயிட்டுன்னு சொல்கிறாரு. நீ வெளிச்சத்தின் பிள்ளையா அந்தகாரத்தின் பிள்ளையா? வெளிச்சத்தின் பிள்ளை தூங்கலாம், தப்பு கிடையாது. ஏனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் இடத்தில் பாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுன்னு தர சொன்னார். அப்போ இளைப்பாறு தூங்குறது, தூங்குறன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? செத்து போயிட்டே எழுந்துருன்றார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது அவர் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் பலமாக நிரூபிச்சுட்டு போயிட்டார். ஆனால் அதை எப்படி விளங்க பண்ணணும்னு விரும்புகிறார், அந்த தரிசனத்தை எப்படி காண்பிக்கிறதுன்னு சொல்கிறாருன்னா, அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில், விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுகிறதோ அதை நம்ம ரிப்ளேட் பண்ணும்போது, பிரதிபலிக்கும் பொழுது அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை விளங்க பண்ணுகிறார். இப்போ நம்ம எப்படி ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார்னு விளங்க பண்ணுறது? நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறேன், ஏற்கனவே அந்த காலத்தின் பிள்ளையாக இருந்தேன், இப்போ என்ன ஆகிட்டேன், வெளிச்சத்தின் பிள்ளையாக ஆகிட்டேன். வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிற நானே என்கிட்ட என்ன இருக்கணும், கனிகள் நிறைந்த வாழ்க்கை இருக்கணும். மாறாக என்ன இருக்கக்கூடாது, அந்தகார கிரியை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உடனே கடிந்து கொண்டு அதை அப்புறப்படுத்தி நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளிலிருந்து நிரூபிக்கணும். அதனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தூங்குகிற நீ என்ன பண்ண, விழித்து மறுத்தர் விட்டு. அப்போ என்ன சொல்ல வராரு? வெளிச்சத்தின் பிள்ளைங்க வாழ்க்கையில் 2 கேம் விளாட்றாங்க எல்லாருமே. இவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் இருக்கிறாங்க, அந்தகாரத்தின் பிள்ளையாகவும் இருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மை. அது எப்படி விளங்கப்படுகிறார் என்றால், இந்த வசனத்தை அப்பியாசப்படுத்துகிற தேவ பிள்ளைங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே தங்கள்கிட்ட கனிகளை வெளிப்படுத்துவாங்கன்னு சொன்னால் அவங்க மரித்தவரை விட்டு எழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ நம்ம மரித்த நிலைமையில் இருக்கிறோமா, தூங்குகிற நிலைமை இருக்கிறோமா? தூங்குறது பிரச்சனை இல்லை, ஒரு லிமிட் தான் தூங்க முடியும், அதுக்கப்புறம் தானாகவே எழுந்துருவோம். ஆனால் மரித்து விட்டால் எழுந்துக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி நம்முடைய ஜீவியத்தில் மரித்த நிலைமை காணப்படுகிறதா அல்லது தூங்குகிற நிலைமை காணப்படுகிறதா?
மாறாக நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக எழுந்திருக்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். இதுதான் இங்கே வேதத்தில் நமக்கு பார்க்குறோம். முதலாவது காரியமாக முதலாவது நம்ம பார்க்குற காரியம், மரித்தோரை விட்டு எழுந்திரு. இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் நமக்கு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அவர் மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்னதாக அந்த 3 நாட்கள் எங்கே இருந்தார்? பரலத்தில் இருந்தாரா? கல்லறையில் இருந்தாரா? பரதேசில் இருந்தாரா? அவர் பாதாளத்தில் காவல் பண்ணப்பட்ட ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணான்னு இருக்குது. சரிங்களா? அப்போ அவர் பாதாளத்துக்கு இறங்கி இருக்கிறார். இப்போ மரித்தோர் எங்கே இருப்பாங்க? பாதாளத்தில் இருப்பாங்க. கிறிஸ்துக்குள் மரித்தவர் தான் எங்கே இருப்பாங்க? இளைப்பாறுதல் இருப்பாங்க. இப்போ இளைப்பாறுகள் தூங்குகிறவர்கள், மரித்தவர்கள் பாதாளத்தில் இருக்கிறவங்க. இப்போ நம்ம மரித்தவர்களாக இருக்கக்கூடிய பாதாளத்தின் நபர்களா அல்லது தூங்குகிறவர்களாக இருக்கிற இளைப்பாறுதலுக்குரிய நபரா? பரிசுத்தவான்கள் இளைப்பாறு ஸ்தலத்துக்கு போவாங்க. இன்றைக்கு நம்ம கண்ணை மூடினா இளைப்பாறு ஸ்தலத்துக்கு போவோமா அல்லது பாதாளத்துக்கு போவோமா? இன்றைக்கி நமக்கு தெரியும் ரிசல்ட் எப்போ வரப்போகுது? 9ஆம் தேதி வரப்போகுது. பாஸ் ஆஃப் ஆகலான்னு யாருக்கு தெரியும்? 9ஆம் தேதி தெரியணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி எனக்கு தெரியும், ஏதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஏதுன்னு எனக்கு லட்சணம் தெரியும்ல. விசுவாசியே, நீ அந்தகாரத்தின் பிள்ளையாக இருந்து மரணத்துக்குரிய பாதாளத்துக்குரிய மரித்துக்குரிய நிலைமையில் இருக்கிறாயா அல்லது பரிசுத்தவான்களுக்குரிய இளைப்பாறுதலுக்குரிய இடத்துல இருக்கிறாயா? இப்போ நீ விழித்து எழ வேண்டியது அவசியம். ஏனென்றால் உன் ஆண்டவர் உயிர் தேர்ந்தவராக இருக்கிறார். தூங்குகிற நீ விழித்து மரித்தவரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். வேத வார்த்தை தான் சொல்லுது. அப்போ வேத வார்த்தையில் இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்தார் என்பதை எப்படி விளங்கி கொள்ள முடியும்னா, அவருடைய பிள்ளைகள் வேத வார்த்தையின்படி பிரகாசிப்பார்கள். யார் பிரகாசிப்பாங்க? விழிப்போடு இருந்து எழுந்திருந்து செயல்படுறவங்க தான் பிரகாசிப்பாங்க. தூங்குகிறவர்களாக இருக்கிற மரித்த நிலைமையாக இருக்கிறவங்க பிரகாசிக்க வாய்ப்பே இல்லை. அன்பு தேவ ஜனமே, நாம் எதிலிருந்து விழிக்க வேண்டும், எதிலிருந்து எழும்ப வேண்டும்? வாசிங்க 2ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுத்து தம்மில் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ள. இது என்னதுங்க? இது ஒரு கனி. இங்கே என்ன போட்டிருக்குது? ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். 9ஆம் வசனம். அப்போது தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிற வேத வசனத்தின்படி உயிர்ப்பிக்கப்பட்ட பிள்ளைங்க வாழ்க்கையில் என்ன இருக்கும்? ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். வசனம் நம்மக்கிட்ட விளங்கணும். அப்போ நம்மகிட்ட என்ன காணப்படணும்? கனி காணப்படணும். என்ன கனி? இந்த 2ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்து எப்படி நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல் நாம் என்ன பண்ணுமா? அன்பிலே நடந்து கொள்ளணும். நம்ம முதலாவது அன்பில் நடந்துக்கிறோமா? தேவ பிள்ளைங்க கிட்ட எது இருக்கணும்? எது இருக்குதோ இல்லையோ, எது இருக்கணும்? அன்பு இருக்கணும். அன்பில் நம்ம நடந்துக்கிறோமா? அன்பில் நடந்துக்கிற பிள்ளைங்க தான் ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிறோன்னு அர்த்தம். அன்பில் நடந்துக்கிற பிள்ளைங்க தான் இயேசு கிறிஸ்துவோட கூட உயிர் தேர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறோன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட அன்பு இருக்கா? யோசிச்சு பாருங்கள். நான் ஒருத்தரை கேட்கணும்னு அவசியம் இல்லை. அன்பு இருக்கா நாம ஆராய்ந்து பார்ப்போம். இதுதான் வசனம் சொல்லுது. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் உயிர் தேர்ந்ததை உங்கள் மூலமாக நீங்கள் உயிர்த்ததின் பிள்ளைகளா, வெளிச்சத்தின் பிள்ளையா, இந்த அன்பின் பிள்ளைகளாக நடக்கிறத வச்சு விளங்க பண்ண பார்க்குறார். இதை நம்ம புரிஞ்சுட்டு அப்படி நடந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? உயிர்த்ததின் பிள்ளைகளாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்தார்னு சொல்ல முடியும். அப்போ தான் ஜனங்க உயிர் தேர்ந்தார்னு சொல்லி ஏற்றுக்க முடியும். இன்று வரைக்கும் நம்மக்கிட்ட அன்பு பூர்ணமாக இருக்குதா, குறைபட்டிருக்கா? எப்படி இருக்கு நம்மக்கிட்ட? நம்முடைய அன்புலாம் ஆண்டவர் ஏற்றுக்கவே மாட்டார். ஆசாரியின் பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம் எப்படி இருக்கு? அழுக்கான
கந்தையை போல இருக்குது. நம்முடைய அன்புலாம் அது கூட மோசமானது. இன்றைக்கு தேவன் விரும்புகிற அந்த அன்புக்கு பாத்திரமாக நம்ம என்னைக்கு வளைச்சி மாற்றிக்கிறோமோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? மரித்தவரை விட்டு எழுந்துட்டோன்னு அர்த்தம். 3ஆம் வசனம் வாசிங்க. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே. இப்போ 2வது நம்மகிட்ட எப்படி இருக்கணுமா? இங்கே வேசித்தனம், மற்ற எந்த அசுத்தமும், குறிப்பாக பொருளாசையும் என்ன சொல்லக்கூடாதா? அந்த பேர் கூட நம்ம சொல்லக்கூடாதான். எவ்வளோ பெரிய பரிசுத்தத்தினுடைய தன்மை பாருங்கள். பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க? அப்படி தான் வாழ்ந்துருக்கிறாங்க. நாம் நம்முடைய ஜீவியத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோங்க? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு விசேஷித்த அற்புதமான அனுபவத்திலேருந்து ரொம்ப தூரம் விலைக்கு வந்துட்டோம். அப்படி கிடையாது. நாம் நமக்குள்ளாக தேவன் விரும்புகிற அந்த சகல கனிகள் நிறைந்த வாழ்க்கைக்கு நம்மளை என்ன பண்ணுங்க? அது மாதிரி தவறான காரியங்களுடைய பேர் கூட சொல்லப்படாத அளவுக்கு நம்முடைய ஜீவியத்தை வச்சுக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. 3ஆவதாக 4 வசனம் வாசிங்க. வம்பும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இந்த இடத்துல ஒரு விசுவாசியிலாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்ம வாயால் சொல்லாமல் செயலால் சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன வரணுமா? ஸ்தோத்திரம் செய்கிற காரியம் அதிகமாக வரணுமா? நம்ம ஆராதனையில் கூட ஸ்தோத்திரம் செய்ய தயங்குறவங்களாக இருக்கிறோம். மாறாக எப்படி இருக்கணுமா? நடைமுறை வாழ்க்கையில் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணணுமா? நம்மக்கிட்ட என்ன இருக்கக்கூடாதான்? வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாத காரியங்கள் எதுவும் நம்மக்கிட்ட இல்லாதபடி பார்த்துக்கிட்டு எதை அதிகமாக வச்சுக்கணுமா? அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுற தன்மைக்கு நம்மளை வச்சுக்கணும்னு சொல்லி இதெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு, அதாவது ஆவியின் கனிகள் நிறைந்த வாழ்க்கைக்குரிய தன்மைகளுக்கு உள்ளவர்களுக்குரிய அடையாளம் சொல்லுது. இன்னொரு வசந்தி வாசிங்க. 5லிருந்து 7 வரைக்கும் படிங்க. ம் 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 இங்கே ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கு. இங்கே லிஸ்ட்டு போட்ட நபர்கள்லாம் யார்? யாருக்கு பங்காளி? இப்போ நம்ம ஒரு தேவ பிள்ளைகள், வேறு பிரிக்கப்பட்டவங்க, பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்தவர் தான் என்பதை நாம் உயிர்ப்பிக்கிறதுல என்ன பண்ணணுமா? உறுதிப்படுத்தணுமா? அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை வசனத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தை வச்சு காண்பிக்கணும்னு சொன்னால் இங்கே ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கு. உலகத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட என்ன பண்ணுங்க? அதிகமாக பழக்க வழக்கம் வச்சுங்க, அன்பு செலுத்துங்க. அப்போ தான் அவங்கள ஆதாயமாக்க முடியும். அவங்களோட கூட நல்லது கெட்டதுக்கெலாம் போயிட்டு வாங்க. அவங்களோட அதிகமாக நேரம் செலவு பண்ணணும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்படி தான் சொல்லுது. என்ன சொல்லுது? அவங்களுக்கு பங்காளிகளாக ஆகாதீங்கன்னு சொல்லி சொல்லுது. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை தான் ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அந்த வல்லமை எனக்குள்ளாய் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு, நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே அந்த காலத்தின் பிள்ளையாக இருந்தேன். அப்போ அவங்களோட பங்காளியாக கை கோத்து என்னால் எல்லாமே செயல்பட முடிஞ்சிச்சு. இப்போது நான் உயிர்ப்பிக்கப்பட்டதுனால அந்த நபர்களோடு கூட என்னால் பண்ண முடியலங்க, ஒன்றித்து போக முடியல, இணைந்து போக முடியல, அவங்களோட கூட பழையபடி நேரம் செலவு பண்ண முடியல. அப்படி தான் ஒரு பரிசுத்தவான் சொல்லுவாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? இதுலேருந்தே தெரிஞ்சிடும். நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேனா இல்லை மருத்துவ நிலைமையிலே இருக்கிறேனா, நான் தூங்குகிறேனா இல்லை விழிப்பாக இருக்கிறேனா என்றது இதுலேருந்தே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம உலகத்தாரு கூட நல்ல பழக்க வழக்கம் வச்சுக்கலாமா, வச்சுக்கூடாதா? உலகத்தார் இருக்கிறாங்களா ரசிக்கப்படாதவங்க, நம்ம சொந்த பந்தமாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், எதிர் வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், படிக்கிற இடத்துல இருக்கட்டும், அவங்களோடு நம்ம நல்ல பழக்க வழக்கம் வச்சுக்கலாமா, வச்சுக்க கூடாதா?
வேதத்தின்படி சொல்லுங்கள். பங்காளிங்களே ஆகாதுன்னு சொல்லுது வேதவசனம். சொல்லுது பங்காளிங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றுனா இவங்க தான் நிற்பாங்க, நின்று தான் ஆகணும். ஏன்னா அவங்க யார்? பங்காளி. உலகத்தாருக்கு ஒன்றுனா யார் போய் நிற்கிறது? நம்ம தான் போய் நிற்கிறோம். நமக்கு ஒன்று யார் வந்து நிற்கிறா? இதிலேயே நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறதுன்னு தெரியுது. இப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எனக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார், நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அந்தகார கிரியிலேருந்து நான் விலகிட்டேன், இப்போ மரித்தோரை விட்டு நான் எழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்காக யார் வரமாட்டா? உலகத்தார் வரமாட்டான், வர முடியாது. அவனால், அவனுக்கு விருப்பமே இருக்காது. ஆனால் எனக்காக யார் வருவா? என் பங்காளிங்க வருவாங்க. என் பங்காளிங்க யாருங்க? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேர் என் பங்காளிங்க. அல்லேலூயா. ஏன் அவங்க எனக்காக வருவாங்க சொல்லுங்கள்? ஏன் எனக்காக என் பங்காளிங்களாம் வருவாங்க? ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைங்க எல்லாரும் எனக்காக ஏன் வருவாங்க சொல்லுங்கள்? ஆமாம், அதான் உண்மையான விஷயம். இந்த பங்காளிக்கு ஒன்றுனா நான் அங்கே நிற்பேன். எனக்காக வர வேண்டியவங்க இவங்க மட்டும்தான். அவங்களுக்காக போக வேண்டியது நான் மட்டும்தான். அவங்களுக்காக என்னால் போகாமல் இருக்க முடியாது. ஏன்னா என் பங்காளி. எனக்காக அவங்க வராமல் இருக்க மாட்டாங்க. அப்போ என்னுடைய ஒட்டு உறவு, என் ஐக்கியம், என் பந்தம், பாசம், என் நேரம் எல்லாம் அதிகமாக யார் கூட தான் போகுது? பங்காளி கூட தான் போகுது. இப்போ பங்காளி யார் தான் பிரச்சனை? யார் பங்காளி? தூங்கி எழுந்து நான் சேரை போட்டு உக்காந்துக்கும் போது என் பங்காளி என் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. யார்? எதிர்விட்டாக்கா, பக்கத்து விட்டாக்கா கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்? நான் அப்போ தான் தூங்கி வந்து உக்காந்தேன், அவங்க அந்த நேரத்தில் வந்து உக்காண்டாங்க. அந்த நேரத்தில் நீ வந்து பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறது? அதனால தான் பரிசுத்தாவினை அந்த நேரத்தில் அங்கே என்னை கொண்டு வந்தார். பாருப்பா பங்காளி யாருன்னு பாருப்பா. இவங்க பேசுறதுல எந்த விதத்துலையும் என்ன இல்லை, நியாயம் இல்லைப்பா. இவங்க இன்னும் என்ன பண்ணல, மரித்தோரை விட்டு எழுந்துக்கலப்பா. நீ என்னப்பா ஊழியம் செய்கிற? இவங்களை கொஞ்சம் பட்டை தீட்டுப்பான்னு சொல்லி ஆவியான சொல்கிறாரு. நான் தீட்டை வந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது. ஆமாம், அண்ணன் சொன்னால் எது சொன்னாலும் கேட்க மாட்டான். அவர் பார்த்து தான் பேசுவார். நான் பார்த்து தான் பேச முடியும். வேறு என்ன பேச முடியும்? அன்பு தேவ ஜனமே, உனக்கு உன் பங்காளிங்க கூட நேரம் செலவு பண்ணுறதுக்கு நேரம் பத்தாது. நீ எப்படி உலகத்தாரோடு கூட நேரம் செலவு பண்ண முடியும்? நீ தேவ சமூகத்தில் உன் நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுவாய் என்றால் அவனுக்கு இருக்கிற மீதியான நேரம் தேவ பிள்ளைங்களோட செலவு பண்ணுறதுக்கு பத்தாது. உலகத்தார் உங்க கூட வந்து பேசுறதுக்கு கூட நேரம் இருக்காது. என்னங்க உங்களை பார்க்கவும் முடியல, பேசக்கூட மாட்டீங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதான் முடியும். அப்படிதான் உங்களுக்கு நேரம் இருக்கும். தாராளமாக நான் பேசுகிறேன் என்றால் நீ மரித்த நிலைமையில் இருக்கிறாய், வேற சந்தேகமே கிடையாது. அதுக்காக உலகத்தாரோட பேச வேணாம், பழக வேணாம், போக வேணாம், வர வேணாம் நான் சொல்லலை. தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. அதுக்கு நமக்கு நேரமே பத்தாது. என்னுடைய அக்கா வீட்டுக்காரர் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். என்னப்பா நல்லா இருக்கிறியானாரு. மாமா நல்லா இருக்கிற மாமா. என்ன மாமா ஏதாவது முக்கியமான செய்தியா சொல்லுங்க மாமா. ஏன்னா எனக்கு அவசரம். ஏப்பா நீ பேச மாட்டேன்தாம்மா நான் ஃபோன் பண்ணுறேன், இப்போயும் நீ அவசரமாக பேசுகிற. ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா தாங்கிறேன் மாமா, கொஞ்சம் அவசரமாகறேன், நான் அப்புறம் பேசுகிறேன் மாமா அப்படின்னு சொல்லி ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி பேசினேன். 4 வாரமாக திருப்பி பேசிக்கிறேன், இன்னும் பேசிக்கிறேன், இன்னும் பேசவே இல்லை. இது வரைக்கும் பேச முடியல, நேரம் இல்லை எனக்கு. நான் மாமாக்கிட்ட பேசக்கூடாது, அக்காக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ல வரல. பேசணும்னு ஆசைப்பட்ட நமக்கு நேரம் பத்தாது. ஏனென்றால் என் பங்காளி அவங்க கூட அதிகமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. உலகத்தார் உனக்கு பங்காளியாக இருந்து நீ நேரத்தை அதிகமாக செலவு பண்ணின்னு சொன்னால் நீ மரித்த நிலைமையில் இருக்கிறாய். இன்னைக்கு நீ உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மரித்தோரை விட்டு நான் எழுந்துக்கிறது தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு சரியான அடையாளம். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார்னு சொன்னால் அந்த காலத்தில் நீ வெளிச்சத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளை நீயும் எழுப்பப்பட்டு இருக்க வேண்டும். அதை வைத்து தான் இன்றைக்கு வேத வசனம் நிரூபணம் ஆகிறது. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மையா பொய்யா? அதில் ஏதோ சந்தேகம் இருக்கா? ஆனால் அது நிரூபிக்கப்படணும்னு சொன்னால், அது இன்றைக்கு நிறைவேறணும்னு சொன்னால், அதை மற்றவங்க விசுவாசிக்கணும்னு சொன்னால், அந்த காலத்திலிருந்து வெளிச்சத்தின் பிள்ளையாக வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ மரித்த நிலைமையில் இருக்கிறாயே, அங்கிருந்து நீ எழுப்பப்பட்டிருக்க வேண்டும்.
அதான் தெளிவாக வசனம் சொல்லுது, தூங்குகிற நீ விழித்து மரித்து விட்டு எழுந்துரு. விசுவாச வாழ்க்கையில் இன்னைக்கு அதிக நேரம் நீ யார் கூட செலவு பண்ணுற? இங்கே இருக்கிற தேவ பிள்ளைங்களை நான் குறிப்பிட்டு சொல்லலாம், ஆனால் நான் சொல்கிறத நீங்களே உணர்வது தான் சரியான அனுபவம். ஜெபம் நடக்கிற நேரத்தில் உலகத்தாரு கூட நீங்கள் வேறு எந்த காரியத்தில் நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க, செலவு பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ நான் வந்து பார்க்குறேன், நீங்கள் உலகத்தாரு கூட நேரத்தை உலகத்துக்கார காரியங்களை செலவு பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்க்குறேன். என் இருதயம் எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ணே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, போப்பா அப்படின்னு நான் வெளியே போயிட்டேன். எனக்கே என் இருதயம் வெடிக்கிற மாதிரி இருக்குது. தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய தேவ பிள்ளை உலகத்தாரு கூட உலகத்தினுடைய காரியத்தில் நேரம் செலவு பண்ணிட்டு இருக்கிற நீ தேவ சமூகத்தில் வரல, பார்த்த எனக்கே இருதயம் வெடிக்குதுன்னு சொன்னால், உனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த ஆண்டவருடைய இருதயம் எப்படி வேதனைப்படும்? நீ யார் கூட பங்காளியாக இருக்கிற? நீ எப்படி தேவ பிள்ளைன்னு சொல்ல முடியும்? நீ மரித்த நிலைமையில் இருக்கிற. இன்னைக்கு நீ உயிரோடு எழுந்துக்க வேண்டியது கட்டாயம். இன்றைக்காவது உன் சமாதானத்தை குறித்து காரியத்தை சிந்திச்சு தேவ சமூகத்தில் ஒரு உயிருள்ள பிள்ளையை நீ உன்னை வச்சுப்பேன்னு சொன்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உனக்கு சொந்தம். இல்லை என்றால் நீ மரித்த நிலைமையில் இருந்துக்கிட்டு தூங்குகிற நிலைமையில் காட்டி கொண்டு இருக்கலாம். நீ தூங்குகிற பிள்ளை இல்லை, உனக்கு இளைப்பாறுதல் சொந்தம் கிடையாது. பாதாளத்தில் அழுகுரல் கேட்டுக்கொண்டு இருக்கும், இருதயம் வாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அங்கே போய் மனம் திரும்பத்துக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மனம் திரும்புவோம். தெளிவாக வசனம் சொல்லுகிறது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலே விளங்கும். உங்ககிட்ட ஆவிக்குரிய கனி எல்லா தன்மையிலும் விளங்கணும். அதுதான் நீ விழித்து எழுப்பப்பட்ட நிலைமையில் இருக்கிறன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட ஆவிக்குரிய கனி அதோடைய தன்மைகள் விளங்கலன்னு சொன்னால் நீ மரித்து இருக்கிற நிலைமையில் இருக்கிறன்னு அர்த்தம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அது உன் வாயிலாக நீ உயிர்ப்பிக்கப்படுவதில் தான் நிரூபிக்கப்படுகிறது. வசனம் அப்படி தான் சொல்லுது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இரண்டாவது காரியம், நம்மளை எழுப்புவது தான் அவருடைய எழுப்புதல் இருக்குது. அவர் உயிர்த்தெழுந்தார்ல, அந்த உயிர்த்தெழுதனுடைய வல்லமை எதில் அவர் விளங்க பண்ணுகிறாரு? வசனத்தின் மூலமாக நம்ம எழும்புவதில் தான் இருக்குது. இரண்டாவது, நம்மளை எப்படி ஆண்டவர் எழுப்புவதாக இருக்கிறாரு? கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலையில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட. அல்லேலூயா. இந்த 2 வசனத்தை 2 ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நம்ம அவரோடு கூட நம்மளை அவர் எழுப்புறதுல 2 மேன்மை வச்சிருக்கிறார். ஒன்று, உன்னதங்களில் அவர் கூட நம்மளை உட்கார வைக்கிறார். உன்னதங்களில் அவரோடு கூட நம்மளை உட்கார வைக்கிறா என்ன அர்த்தம்? உன்னதம் எங்கே இருக்குது? பரலோகத்துக்கு. இப்போ இங்கே நான் உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வேன்னு சொன்னால், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அந்த வல்லமையை பெற்று அதனுடைய நிச்சயமாகிய நான் உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வுன்னு சொன்னால், எனக்கு அதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னதங்களை போய் அவர் கூட உட்கார போகிறேன், பரலோகத்தில் அவர் கூட போய் உட்கார போகிறேன். இது விவரிக்க முடியாத ஆசீர்வாதம். என் அறிவிலே என்னால் விவரிக்க முடியாது. நிச்சயமாக மனிதர்களுடைய அறிவில் விவரிக்க முடியாத ஒரு பொக்கிஷன் தான் இது. இது அப்படியே நம்ம அறிகிற அறிவிலே நம்ம சொல்லிட்டு போய்ட்டு வந்தான். என்ன சொல்லணும்? பரலோகத்தில் போய் அவர் கூட உட்கார போகிறேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பே, என் ஆண்டவரின் சமூகம் சொல்லி வருவே. நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பே, என் ஆண்டவரின் துதியை சொல்லி வருவே.
மேகமீதிலே என் மன்னன் வருவா, மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவா. வானம் மீதிலே என் மன்னன் வருவா, மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவா. நான் நடக்கும் தலமோ தங்கமயமா, நான் தங்கும் ஸ்தலமோ தேவனிலெல்லாம். நான் நடக்கும் தலமோ தங்கமயமா, தூதர்கள் போல தூதர்கள் போல நானும் இருப்பேன். என் தூயவரின் கட்டளை செய்து முடிப்பேன். என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன். மேகமீதிலே என் மன்னன் வருவா, மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவா. வானமீதிலே மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவா. துன்பமில்லை அங்கு தொல்லைகள் இல்லை, பஞ்சமில்லை அங்கு பசியும் இல்லை. துன்பமில்லை அங்கு தொல்லைகள் இல்லை, பஞ்சமில்லை. அங்கு பசியும் இல்லை. தூதர்கள் போல கானம் பாடுவே, தூதர்கள் போல நான் கானம் பாடுவே. என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவே, என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன். வானம் மீதிலே மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவா. வானமீதிலே மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவா. அல்லேலூயா. இப்போ இந்த பாட்டுக்காரங்களாம் இப்படி பாடி இருக்கிறாங்க, அதனால நமக்கு அப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை. ஆனால் அப்படி தான் இருக்குமா? வேதத்தில் பரலோகத்தை பற்றி விவரமாக பெருசாக சொல்லப்படலை. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பெரிய பரிசுத்தவான். ஒரு குட்டி ஏசுனாருன்ட்டு அவரை குறித்து சொல்கிறாங்க. அதிகமாக வேதத்தில் அதிக புஸ்தகத்தை எழுதின ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான். அவரே என்ன சொல்கிறாரு? 3வது வரைக்கும் போனேன், அங்கே எப்படி இருந்துன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே என்ன பாஷை பேசுனாங்க? மனுஷ பாஷை பேசுனாங்களா, தூத பாஷை பேசுனாங்களா? அது ஆண்டவர் மறைச்சி வச்சிருக்கிறார். இன்னும் கூட பல நிருபங்களை பார்க்கும்போது இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம்? நேலாட்டமாக பார்க்குறோம். அப்போது முகமுகமாக பார்ப்போம். அப்போ இருக்கிறவன அவர் இருக்கிறவனமாகவே நம்ம இருப்போம். இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. தெளிவாக அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தெரியல. இப்போ யோவான் வந்து வானம் பார்த்தாரு, சிங்காசனம் பார்த்தாரு, எல்லாம் பார்த்தாரு. வெளிப்பாட்டில் விவரமாக எழுதி வச்சுக்கிறாரு. அவராவது நல்லா எழுதி வச்சுக்கிறாரான்னு கேட்டால், அவரும் நான் செத்தும் போல ஆகிட்டேன், அந்த இடத்துல அப்படியே குப்புற வந்துட்டேன், அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரிலன்ற மாதிரி தான் எழுதிக்கிறேன். ஏனென்றால் நாம் வாஞ்சிக்கிற அந்த ராஜ்யம், அந்த உலகம், அந்த தேசம் நம்மளால் நம்ம அறிவுக்கு எட்டாது. நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ எனக்கு தெரியுதுல்ல, என் அறிவுக்கு என்ன தெரியுது? வானத்தை பற்றி பேசுகிறேன், நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறேன், எல்லாத்தையும் பற்றி பேசுகிறேன். எறும்பு அப்படி பேசுமா? எறும்பு அப்படி பேசுமா? எறும்புக்கு எல்லாம் தெரியுமா? அதால் இதுமாரிலாம் விவரித்து சொல்ல முடியுமா? எனக்கு இந்த உலகம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எறும்புக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு எள்ளு கூட அதுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுபோல் இதை விட லட்சம் கோடி மேலான அனுபவத்தை உள்ள ஒரு தன்மையை எறும்பு எப்படி புரிஞ்சிக்க முடியலையோ அப்படி தான் நான் இருக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு நாள் நமக்கு தெரியும், கண்களில் கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட மகிமையான ராஜ்யத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்தீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி அவர் பாதத்தில் கதறி 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 துதிச்சிட்டே இருப்போம். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல என்னை உயிர்ப்பித்தது எதற்காக? உயிர்ப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க எதற்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்படுறாங்க? வசனம் எதற்காக இது சொல்லப்பட்டுக்குன்னா, உன்னதங்களில் நம்மளை உட்கார வைக்க போகிறார்.
அல்லேலூயா. இது அறிவுக்கும் நம்முடைய ஞானத்துக்கும் எப்படியும் வெட்டாத ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கும்படி தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். அதனால் அவர் உயிர்த்தெழுந்தார். அதுக்கு நம்மளை உயிர்ப்பிக்கப்பட்டு வச்சிருக்கிறார். இது யார் சொந்தம் கொள்ளாடும் அப்படின்னா உயிர்ப்பிக்கப்பட்டவங்க மட்டும் தான் சொந்தம் கொண்டாட முடியும். மற்றவங்களால் இதை சொந்தம் கொண்டாட முடியவே முடியாது. இதில் இன்னொரு காரியம் இருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? படிங்க 6 வசனம். அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலில் விளங்க செய்வதற்காக நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். உன்னதன்றது நம்ம செத்த பிறகு. இப்போ பூமியில் வாழுகிற நமக்கு வருங்காலத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நமக்கு விளங்க பண்ணுவதற்காக நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். இப்போ மகா மேன்மையான ஐஸ்வர்யம் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஐஸ்வர்யம்னா என்ன? ஐஸ்வர்யம்னா என்ன? ஆவிக்குரிய மேன்மைகள். உலக பிரகாரம் பார்த்தா காரு, பங்களா, வீடு, வாசல், ஆடு, மாடு, தோட்டம், துறவு, பொண்ணு, பொருள். ராஜாக்கு என்ன சொன்னீங்க? திரளான 16 செல்வம். 16 பெற்று, இதுக்கப்புறம் நினச்சாலும் முடியாது. 16 பெற்று, கல்வி, ஞானம், அது இது இல்லை. அந்த 16 உலகத்துக்குரிய செல்வங்களை பெற்று தான் ஐஸ்வர்யம். வேற என்ன சொல்றீங்க? 18 வருஷம் எவ்வளவு நிமிர முடியாத பிசாசால கட்டப்பட்ட கூனிங்க நிறைய இருக்கு. ஏனென்றால் அது கட்டப்பட்டிருக்கு, வாய் திறக்க முடியாது. எப்பத்தான் அப்படின்னு வாயில் வச்சு வாயில் சொன்னால் தான் திறக்கப்படணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதுதான் நானும் சொல்கிறேன். இங்கே மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஐஸ்வர்யம் என்ன? மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்ன? யாருக்கா தெரியுது? ஐடியாக்கா? அப்படியே நேரத்தையும் காலத்தையும் முடிங்கிட்டு அண்ணன் லேட் பண்ணிட்டான்னு சொல்லுங்க. வாசிங்க ரோமர் 11ஆம் அதிகாரம் 33 வசனம். ரோமர் 11:33 படிங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவு இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராய்வு. இது தெரிஞ்சுக்க முடியுமா? காரு, பங்களாலாம் சொன்னீங்களே, அது கிடையாது. இது அறியப்பட முடியாது, ஆராயப்பட முடியாதது, அளவிடப்பட முடியாதது. அவ்வளோ மேன்மையானது. என்னது? தேவனுடைய ஐஸ்வர்யம். அல்லேலூயா. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகள் எப்படி இருக்குது? ஆழம் எவ்வளவா இருக்கு? ஆழம் அவ்வளவா இருக்கும்போது அந்த அவ்வளோ ஆழத்தை என்னால் இங்கே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணலாம்? கொஞ்சமாவது சொல்லலாம். சொல்ல முயற்சிக்கிறேன், புரிஞ்சுங்க. எபேசியர் 1:18 படிங்க. எபேசியர் 1:18. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். அல்லேலூயா. தாம் நம்மை அழைத்ததினாலே, ஆண்டவர் தானா நம்மளை அழைச்சதுனால அது நிமித்தம் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதுன்னு நமக்கு தெரியுது. பரிசுத்தவான்களிடத்துல தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று அவர் சொல்ல வரார். அல்லேலூயா.
இப்போ ஐஸ்வர்யம்னா என்னது? சுதந்திரமா, நம்பிக்கையா? கொலோசியர் 1:27 படிங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமனா. எல்லாருக்கும் தெரியாது, இது யாருக்கு மட்டும் தான் தெரியும்? அவருடைய பரிசுத்தவான்களாக இருக்கிற அந்த காலத்திலிருந்து வெளிச்சத்தில் வந்திருக்கிற உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிற, வசனத்தின்படி வாழுகிற, கனிவுள்ள வாழ்க்கை வாழுகிற அவருடைய பரிசுத்தவான்கள் மட்டும் தான் தெரியும் இந்த ரகசியம். என்ன ரகசியம்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக. அல்லேலூயா. என்ன ஐஸ்வர்யம் இது? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார். பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் என்னதுங்க? ரகசியமா? ஐஸ்வர்யம். எது ஐஸ்வர்யம்? இது பரிசுத்தவான்கள் மட்டும் தெரிஞ்ச ஒரு ஐஸ்வர்யம். என்ன ஐஸ்வர்யம் இது? கிறிஸ்துவானவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே பணக்காரங்க உட்காந்துக்கிறீங்க? நீங்கள் பணக்காரங்க தானே சொல்லுவீங்க. இங்கே எத்தனை பேர் இங்கே பணக்கார உட்காந்துக்கிறீங்க? இவ்வளோ பரிதாபமாக சந்தேகமாக சொல்கிறீங்க. இது பரிசுத்தவான்களுக்கே உள்ள ரகசியம். இது இதுதான் அந்த ஐஸ்வர்யம். இந்த பண செல்வம் இதுதான். என்னன்னா, அவர் என் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. இது யாருக்கு சொந்தம் நினைக்கிறீங்க? இது யாருக்கு சொந்தமா? உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய வல்லமை வேத வசனத்தின் மூலமாக மரித்திருந்த என்னை உயிர்ப்பித்தாரே, உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறானே, அது எனக்கு சொந்தமானது. எத்தனை பேர் இங்கே உயிர்ப்பிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்க? அப்புறம் ஏன் என்னை பார்த்து சொன்னார் ஆண்டவர், மரித்த நீ மரித்தவரை விட்டு எழுந்துரு? ஏன் என்னை பார்த்து சொன்னார்? உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தா சொல்லியிருப்பாரா? உயிர்ப்பிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வார்த்தை கிடையாது. மரித்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை உண்டு. மரித்த நீ மரித்தவரை விட்டு எழுந்துரு, உனக்கு ஒரு ஐஸ்வர்யம் காத்து கொண்டிருக்கிறது. அது மகிமையின் நம்பிக்கையாக உன் கூடவே இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் கூட வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக எபேசியர் 2:19-22 வரைக்கும் படிங்க. ஆகையால் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இல்லாமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும். இங்கே பாருங்க எப்படி சொல்லப்படுது பாருங்க. பவுல் வந்து என்ன மாதிரி ஒரு கொஞ்சம் துடுக்கான ஆள்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு? இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளாக இருக்காதீங்க. பரதேசி மாதிரி இருக்கிறீங்க. அல்லேலூயா. திட்டம் நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் பவுல் மேலே தான் கோவப்படணும். அவர் இப்படி தான் சொல்கிறாரு, நீங்கள் இனி எப்படி இருக்காதீங்க. ஏன் பரதேசி மாதிரி சொல்கிறீங்க? பரதேசி இருக்க வேணும்னு சொல்லிட்டார்ல. ஆகையால் நீங்கள் இனி அந்நியர் மாரி இருக்காதீங்க, பரதேசி மாரி இருக்காதீங்க, பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்தவான் கூட்டமாக இருக்கிறீங்க? தேவனுடைய வீட்டாராக எத்தனை பேர் இருக்கிறீங்க? மூஞ்சிகளை பார்த்தா அப்படியே தெரியுது. பரதேசிங்களாம் ஒரு பக்கம் ஒன்றா கூட்டினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. நீங்களும் நானும் அப்படி அல்ல. ஐஸ்வர்யத்தின் சம்பனர் என் கூட இருக்கிறார். நான் எப்படி இருக்கணும்? பரதேசி மாதிரியா இருக்கணும்? அன்பு தேவஜனமே, நான் தேவனுடைய வீட்டார், பரிசுத்தவானுடைய கூட்டம். நான் அந்நியர்களை போல இருக்க முடியாது, பரதேசிகளை போல இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. மாறாக தேவனுடைய வீட்டாரை போல இருக்கணும். தேவனுடைய வீட்டார் எப்படி இருப்பாங்க? தேவ தூதரை போல இருப்பாங்க. வேற எப்படி இருப்பாங்க? தேவனுடைய சாயலா இருப்பாங்க. வேற எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. பரதேசி மாதிரி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. தேவனுடைய வீட்டார் எப்படி இருப்பாங்க? ஞானமுள்ளவர்களாக இருப்பாங்க. வேற வெரி குட். கை தட்டுங்க மறுபடி சிஸ்டர்.
அப்போஸ்தலர் மாதிரி இருப்பாங்க. வசனம் தானே சொல்லுது, பார்த்தீங்களா? இதுதான் என் கூட வந்து பயணிக்கிறது. வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்பட்ட தேவப்பிள்ளை, உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய வல்லமையினாலே உயிர்ப்பிக்கப்பட்ட தேவப்பிள்ளை எப்படி இருப்பாங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுறவங்க போல இருப்பாங்க. உங்களை மாதிரி பரதேசி மாரி இருக்க மாட்டாங்க. பரதேசி மாரி இல்லாமல், அந்நியர்கள் போல இல்லாமல், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவங்க போல இருக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருப்பாங்க? அப்போஸ்தலர் மாரி இருப்பாங்க. அப்போஸ்தலர் எப்படி இருந்தாங்க? அப்போஸ்தலர் எப்படி இருந்தாங்க? சோறாக்கணும், குழம்பாக்கணும், வீட்டை பார்த்துக்கணும். வீட்டை விற்றுட்டு வந்தாங்க ஐயா, அவங்க தான் அப்போஸ்தலர். அப்படி தானே இருக்குது. நான் அதை மாதிரி சொல்கிறேன்னா, ஐபிஎல், சிஎஸ்கே இன்னைக்கு முக்கியமான மேட்ச்சு, தீர்க்கதரிசி அங்கே உட்காந்துக்கிறாரு. பரதேசி. நீ மரித்த நிலைமையில் இருந்தா நீ அங்கே தான் உட்காருவ. உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தா தேவனுடைய ஆலயத்தில் உட்காந்துருப்பேன். நான் தேவனுடைய ஆலயத்தில் வாசமாக இருப்பதையே விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது 8 மணி ஜபத்துக்கு 9 மணிக்கு நாங்கள் போய்விடுவோம். 4 மணி ஜபத்துக்கு 6 மணிக்குள்ளே போய்விடுவோம். பரதேசி. இன்னும் கூட தாமதமாய் வருகிற தேவப்பிள்ளையே, நீ தேவப்பிள்ளை சொல்றது உனக்கு அருகதை இருக்கா? அருகதை இருக்கா? நீங்க 2 ட்ரெயின் ஏறி, 4 பஸ் ஏறி, அதுக்கப்புறம் ஒரு கப்பல் ஏறி, அதுக்கப்புறம் ஏரோப்ளேனில் ஏறி, ஏர்போர்ட்டில் இறங்கி, ஹெலிகாப்டரில் ஏறி, சபையினுடைய மொட்டை மாடியில் இறங்கி வரதுக்கு லேட் ஆயிடுச்சா என்ன? பரதேசி. அந்நியர்கள் தான் அப்படி வருவாங்க. தேவப்பிள்ளையே, நீ அப்போஸ்தலர் மேலே, தீர்க்கதரிசிக்கு மேலே, இயேசுவாகிய மூளைக்கல் மேலே நீ இசைவாய் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாய் கட்டி உருவாக்கப்படுகிற ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர். மறந்துடாத. இந்த ஆசீர்வாதத்தின் மேன்மை உன்கிட்ட இல்லைனா நீ மரித்திருக்கிறாய். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி பேசுறது உனக்கு அருகதையே கிடையாது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை எப்படி காண்பிக்கிறார்னா, அவருடைய பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆலயத்துக்கு போனோம்னு சொன்னால் அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குங்க? மன மகிழ்ச்சியாக இருக்கும். எப்போன்னு இருக்கும். இடையில ஏதாவது சின்ன தடை வந்தால் அந்த தடையை அவங்களால பொறுத்துக்க முடியாது. அதை ஜீரணிச்சிக்க மாட்டாங்க. தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடப்பதையே விரும்புவார்கள். ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்திரி சொல்லும்பொழுது, நாத்துனாரே ஏதோ ஸ்தோத்திரி வந்து விட்டேன் சிக்கன் வாங்கிக்கிட்டு பறக்க மாட்டாங்க. வருவதற்கு வேகமாய் வருவார்கள், போவதற்கு தாமதமாய் தடைப்படுவார்கள். இருங்க போகலாம், இன்னும் சீக்கிரமாக முடிச்ச மாதிரி இருக்க சொல்கிறீங்க. வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது எங்களுக்கு. மரித்து கிடக்கிறாய், மரித்து கிடக்கிறாய். நீ மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். யோசுவா எடுத்துங்க, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்கவில்லை. மகா பிரதான திரைச்சிலை மேலிருந்து 2ஆக கிழிக்காமல் புதுசாய் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தனித்தனி தான் இருக்கா? அல்லேலூயா. தேவ சமூகத்தை நாம் எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு உயிர்ப்பிக்கப்பட்டுக்கிறோன்னு அர்த்தம். உயிர்ப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளை தேவ சமூகத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்முடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர்களைப் போல இருக்கும். அப்போஸ்தலருடைய சாராம்சம் இருக்கா? அப்போஸ்தலருடைய அச்சு அடையாளம் ஏதாவது நம்மகிட்ட இருக்கா? தீர்க்கதரிசியுடைய தன்மை இருக்கா? நேற்று முந்தாலும் நானும் என் மனைவி பேசிக்கிட்டோம். வர்ஷிப்பில் பாச ஆராதிக்கிறாங்க, ஆனால் அந்நிய பாஷை பேச சொல்லி ஆராதிக்க சொல்கிறாங்க. அந்நிய பாஷை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தீர்க்க தரிசனமும் முக்கியம்.
ஆனால் அது முக்கியப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு நானும் என் மனைவி பேசிக்கிட்டோம். அந்த ஏக்கத்தை இன்றைக்கி தீர்க்கிற மாதிரி இன்றைக்கி சபையில் அப்படியே அபிஷேகமும் அந்நிய பாசமும் தீர்க்க தரிசனமும் எல்லாம் கலந்து வந்து அப்படியே கொட்டுச்சு அருவி மாரி. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை பார்க்கிறார், ஏக்கத்தை பார்க்கிறார். அது சபையோடு போட்டோம். நமக்கு ஏன் நான் இங்கே ஆராதிக்கும் போது எனக்கு வேர்வை தண்ணி வருகிறது, ரத்தம்லாம் வெளியே போகிறது. நான் என்ன பண்ணட்டும்? தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளுமான அந்த அபிஷேகத்துக்கு உட்பட்டவர்களாக இருப்பதனால என் ஆராதனையில் நான் கர்த்தரை ஆராதிக்கும் போது எனக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த அபிஷேகம் இருக்குமானால் அப்போஸ்தலருடைய தன்மை வெளிப்படும், தீர்க்கதரிசிகளுடைய தன்மை வெளிப்படும், மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தன்மை வெளிப்படும். இதெல்லாம் வெளிப்பட்டாதான் அதுக்கு பேர் என்னதுங்க? ஆலயம், பரிசுத்த ஆலயம். நான் பரிசுத்த ஆலயமாக என்ன பண்ணுறேங்க? பரிசுத்த ஆலயமாக என்ன பண்ணுறேன்? கட்டப்பட்டு கொண்டு வருகிறேன். நம்ம இப்போ வளர்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். வளரும் போது எப்படி வளரணுங்க? நேராக வளரணும், ஒழுங்காக வளரணும், சரியாக வளரணும். தேவன் நம்மளை சாதாரண காரியத்துக்காக அல்ல, அசாதாரணமான காரியத்துக்காக சாதாரண நம்மளை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆலயம் முழுவதும் மாளிகையாக, பரிசுத்த ஆலயமாக, இசைவாய் இணைந்து கட்டும்படியாக தேவன் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் எத்தனாவது குறிப்பு? 4வது குறிப்பு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம் படிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாகவும். சார் பின்னாடி இந்த சிஸ்டர் உட்காந்துக்கிறாங்க, கொஞ்சம் முன்னாடி உட்கார சொல்லுங்கள். இல்லை அங்கே வெளியே உட்காந்து ஒரு மாறிக்கிறாங்க. இல்லை சேர் கொடுங்க அவங்களுக்கு. சரி உட்காருங்க. படிங்கம்மா. இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைப்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவினை கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. எத்தனாவது குறிப்பு இது? 4வது குறிப்பு. ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிக்கிறாருங்க? உயிர்ப்பித்திருக்கிறார். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். எதில் உயிர்ப்பிச்சாரு? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மளை அவருடைய மகா பெரிய கிறிஸ்துவின் அன்பினாலே என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே நம்மளை ரட்சித்திருக்கிறார். பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்திருந்த நம்மளை உயிர்ப்பித்திருக்கிற ஆண்டவருக்கு நாம் மரித்த நிலைமையிலே வாழ்றதா, உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையில வாழ்றதா? இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதில் எந்த சந்தமும் கிடையாது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அது மாற்றப்படாத ஒரு சத்தியம். ஏற்றுக்கிட்டாலும் அதுதான், ஏற்றுக்காமல் போனாலும் அதுதான். ஆனால் இந்த வார்த்தையை தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை வேத வாக்கின் மூலமாக நாம் சரியாய் பார்க்க வேண்டும் என்றால் நாம் உயிர்ப்பிக்கப்படுறது தான் அது வெளிப்படும். நான் எதில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன்னா, அக்கிரமத்திலும் பாவத்திலும் நான் என்ன பண்ணியிருந்தேன்? மரித்தவர்களாக இருந்தேன். அந்த மரித்தவனாக இருந்த என்ன அவர் என்ன பண்ணிட்டாருங்க?
அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால என்னை உயிர்ப்பிச்சுட்டார். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து நான் உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணுமா இல்லை மரித்து போன வாழ்க்கை வாழணுமா? உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை தான் வாழணும். ஆனால் எந்த வாழ்க்கை வாழ்கிறேன் நான்? இப்போ நான் எத்தனை பேர் இங்கே ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டவங்களாம் உயிர்ப்பிக்கப்பட்டாச்சுன்னு அர்த்தம். எதுலேருந்து? பாவத்திலேருந்தும் அக்கிரமத்தில் இருந்தோம். இதுலேருந்து நமக்கு விடுதலை இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு இயேசு கிறிஸ்து ரட்சகராய் நான் நாம் ஏற்றுக்கொண்டோமோ அப்போ அவர் எனக்கு பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை அதுலேருந்து உயிர்ப்பிச்சிட்டார். மரிச்சிருந்த செத்து போயிருந்த என்ன அதுலேருந்து என்னை உயிர்ப்பிச்சிட்டார். இப்போ உயிர்ப்பிக்கப்பட்ட நான் எப்படி வாழணும்? உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், மரித்து போன வாழ்க்கை வாழக்கூடாது. அப்போ உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு முன்னதாக நான் எப்படி வாழ்ந்தேன்? மரித்து போன வாழ்க்கை வாழ்ந்தேன். எப்படி வாழ்ந்தேன்? அக்கிரமத்தில் வாழ்ந்தேன், பாவத்தில் வாழ்ந்தேன். அது எனக்கு தப்பானே தெரியல. இப்போ அக்கிரமத்திலையும் பாவத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை எனக்கு கொடுத்த பிறகு நான் எப்படி வாழணும்? உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். இப்போ உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா, இந்த வசனத்தை வாசிங்க, 3ஆம் வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு முன்னதாக நம்ம மாம்சத்தில் என்னெல்லாம் இச்சை வந்துச்சோ, ஆசை வந்துச்சோ, அப்படி தான் வாழ்ந்தோம். புரியுதுங்களா? எப்போ வாழ்ந்தோம்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி வாழ்ந்தோம். முற்காலத்திலே அப்படி வாழ்ந்தோம். மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்போ இங்கே 2 காரியம் சொல்லுது வசனம். என்ன சொல்லுது? மாம்ச இச்சத்தின்படி நடந்தோம், அப்புறம் மனசு விருப்பம்படி நடந்தோம். 2 காரியம் அங்கே சொல்லுது. அதான் சொல்லுது, அதான் போட்டுக்கிட்டாங்க பாருங்க. நமது மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்தது. இது எப்போ? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. அப்போ நம்ம உயிர்ப்பிக்கப்படலை. இயேசு கிறிஸ்து எப்போ அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரித்தாரோ, எப்போ அந்த அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால அந்த அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து நம்மளை உயிர்ப்பிச்சாரோ, அப்போ நம்ம என்ன ஆகிட்டோம்? உயிர்ப்பிக்கப்பட்டுட்டோம். இப்போ உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு எப்படி வாழக்கூடாது? நம்முடைய மாம்ச இச்சை சொல்கிற மாதிரி வாழக்கூடாது, நம்ம மனசு சொல்கிற மாதிரி வாழக்கூடாது. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அப்படி தான் வாழ்ந்தோம். அதுலேருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டுட்டார். இப்போ மீட்ட பிறகு நம்ம எப்படி வாழணும்? ஒரே ஒரு காரியம் தான் நிச்சயமாக தெரியணும் நமக்கு. நம்ம மாம்சம் சொல்கிற மாதிரி வாழக்கூடாது, நம்ம மனசு சொல்கிற மாதிரி வாழக்கூடாது. ஏன் அப்படின்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னை உயிர்ப்பிச்சிட்டாரு. இப்போ நான் இஷ்டத்துக்கு நான் வாழ முடியாது. இப்போ நான் எப்படி வாழணும்? என் மாம்சம் சொல்கிற மாதிரி வாழ முடியாது, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்கிற மாதிரி வாழணும். அல்லேலூயா. என் மனசு சொல்கிற மாதிரி வாழக்கூடாது, எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற அப்படி தான் நான் என்ன பண்ணோம்? வாழணும். இப்போ எத்தனை பேர் இங்கே உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீங்க? நான் சொல்கிறது புரியுதா? புரியுதா? புரிஞ்சலாம் ஒரு அழியில் சொல்லுங்க. உங்கள் மாம்சத்தில் ஒரு உணர்வு தோன்ற பிறகு, உங்கள் மாம்சம் ஒன்று கேட்கும்போது, மாம்சத்தில் இச்சை உங்கள் மேலே தலைவிரிச்சு ஆடும்போது, அப்போ உங்கள் மாம்ச இச்சைக்கு நீங்கள் செவி கொடுத்து அடிப்படைஞ்சு போகிறீங்களா? அதை மேற்கொண்டு ஆவியானவர் சொல்கிறதை சொல்லி அவர் சொல்கிறபடி செய்து ஜெயிச்சு உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய உயிர் உள்ள அந்த மீட்புக்குரிய உயிர் மீட்சிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறீங்களா? சொல்ல முடியுமா பதில்? எது ஜெயிக்குது? மாம்ச உணர்வு ஜெயிக்குதா? ஆவியின் உணர்வு ஜெயிக்குதா? மாம்சத்தில் இருக்கிற இச்சை ஜெயிக்குதா? ஆவியில் வருகிற வல்லமை ஜெயிக்குதா? பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதி ஆயிட்டு. யாரையும் நான் கேள்வி கேட்க மாட்டேன், யாரும் கைத்துக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது எல்லாத்துக்கும் சோதனையான கேள்வி தான். இது அவங்களுக்கே தெரியும். யோசேப்புக்கு மாம்ச இச்சை தோன்றிருக்குமா? தோன்றிருக்காதா? நல்ல இளம் வாலிபன். ஆனால் அவன் தேவனுக்கு முன்பாக இவ்வளோ பெரிய பொல்லாங்க நான் எப்படி செய்ய முடியும்னு சொல்லி
அவன் ஆவியின் வல்லமையினாலே மாம்ச இச்சையை ஜெயிச்சு வேதத்தில் சரித்திரம் படைத்து கதாநாயகனாய் விளங்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நாம அதனால்தான் பவுல் சொல்றார், மரித்தோரை விட்டு எழுந்திரு. உயிர் தெழுந்த ஆண்டவர் உன் வாழ்க்கையில் உயிருள்ள உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தை தான் கொடுக்க விரும்புகிறார். இது விட்டுருங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மனசு சொல்றது. மனசு சொல்ற மாதிரி எப்போ வாழ்ந்தோம் நம்ம? இப்போ மட்டும் என்ன தான் சொல்லிங்குது? அதே மனசு தான் சொல்லுது. இப்போ கொஞ்சம் மேக்கப் போட்டுக்குச்சு மனசு. பரிசுத்த வாட்டி, பரிசுத்தவான்கள். இப்போ மனசு சொல்றதெல்லாம் யார் சொல்றது அர்த்தம்? ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தர் பேசினார். மேலே கீழே. மேலேனா நான் தலைக்கு குளிப்பேன், கீழேனா உடம்பு குளிப்பேன். இது நம்ம சரியா என்ன பண்ணல? இன்னும் ஆவியானுடைய நடத்தல சரியா விளங்கி கொள்ளவில்லை. வெள்ளை புடவை கட்ட வேண்டுமா, கருப்பு புடவை கட்ட வேண்டுமா? கருப்பு புடவை கட்டினா மயான கொள்ளைக்கு போக வேண்டும். வெள்ளை புடவை கட்டினா சுடுகாட்டில் விதவியாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய அக்கிரமத்துக்கு அளவே இல்லையா? ஆவியானவர் பேசுறதுக்கும் உங்க மனசு பேசுறதுக்கும் வித்தியாசம் தெரியலையா? இல்லைன்னா என்ன போல ஆகுங்கள் போல் சொல்றாரு. நான் சொல்றேன் என்ன போல ஆயிடுங்க. என்ன போல அப்படின்னா, நான் எனக்கு தோணுதுலாம் நான் செஞ்சிருவேன். நான் செஞ்சுட்டு என்ன ஆண்டவர் என்ன ஓகே பண்ணுவார். இப்போ நான் ஆண்டருக்கு பேர் வைக்க மாட்டேன். நான் செய்யறதுக்கு நீங்கள் பேர் வைங்கன்னு அவர்கிட்ட சொல்லிடுவேன். அவர் என்ன பார்த்து சொல்லுவார், நீ ஆதாம்டா, நீ பேர் வைக்கிறதுடா பேர். அல்லேலூயா. நான் செஞ்சு போட்டு ஆண்டவர் சொன்னால் நான் சொல்ல மாட்டேன். நான் செஞ்சு போட்டு கர்த்தர் உணர்த்தினார், கர்த்தர் பேசினார் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் கர்த்தர் வேதத்திலிருந்து என் கூட பேசுவார். அந்த வசனம் எனக்கு ஃப்ளாஷ் அடிக்கும். எத்தனை வாட்ஸ் தெரியுமா? 1000 வாட்ஸ் ஃப்ளாஷ் அடிக்கும். எப்போ எனக்கு அப்படி இப்படிலாம் அசைய முடியாது. நான் இஷ்டத்துக்கு என்ன மாற்ற முடியாது. அந்த வசனம் என் கூட பேசும்போது அந்த அந்த கலிக்கம் போட்டு நல்லா இப்படி இப்படி நவர முடியாமல் மாட்டையும் ஆட்டையும் அந்த மிருகத்தெல்லாம் போட்டு கட்டிடுவாங்களே, அதுமாரி ஆண்டவர் கட்டி போட்டுருவார். வசனத்தை என் இஷ்டத்துக்கு திருப்ப முடியாது. எனக்கு தெரியும் இது கர்த்தர் பேசுகிறார். அப்போ எனக்கு தெரியும் நம்ம இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியாதுன்னு. அப்போ நேரடியாக கர்த்தர் ஒரு காரியத்தை திட்டமாய் வேதத்தின் வசனத்தை கொண்டு ஆதாரோடு அதுக்குரிய அடையாளத்தோடு பகிரங்கமாய் வந்து நிற்கும்போது என் வாயை என் கைகளாலே பொத்தி கொண்டு சொல்லும் ஆண்டவரை கேட்பேன். நான் கம்முன்னு இருந்துருவேன். அவர் சொல்லுவார், செய்துட்டு போயிட்டே இருப்பேன். இது எப்பயாவது தான் நடக்கும். ஆனால் அதுக்கு அப்புறம் மற்றது எல்லாமே நான் தான் ஹீரோ, நம்ம தான் ராஜாங்க. ஏனென்றால் என் இடத்துல ஆண்டவர் திறவுகோலை கொடுத்திருக்கிறார், என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் செய்கிறத அவர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 18 வருஷமாய் இதுதான் கூத்து. நான் அதுக்கு ஆண்டவருக்கு பேர் வைக்க மாட்டேன். நான் செய்யறதுக்கு அவர் பேரை சொல்லுவேன். அவர் ஆமேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். யாக்கோபிலே அவர் அக்கிரமத்தை பார்க்கிறது இல்லை. அல்லேலூயா. குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்லை. ஏனென்றால் என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இதுக்கப்புறம் கர்த்தர் பேசினார் சொல்லி பாருங்க, பேசுறதுக்குள்ள வாய் இருக்காது. நீங்கள் 30 வயசு 40 வயசுக்குள்ளேயே பல்லுலாம் இல்லைனா 80 வயசு கேள்வி மாரி ஆயிட்டுனா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, இந்த இடத்துல உங்களுடைய அக்கிரமங்களை மறித்திருந்த நீங்கள் உங்கள் மாம்சத்தினுடைய உணர்வுகளுக்கும் இச்சைகளுக்கும் உங்கள் மனசு சொல்கிற காரியங்களுக்கும் செவி சாய்த்து ஆடி இருந்த நீங்கள் இன்னைக்கு நேம் போட மட்டும் மாற்றிட்டு அப்படியே செயல்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் மரித்த நிலையில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மாறாக உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்துக்கு வரலன்னு அர்த்தம். அப்போ என்னதான்? எந்த ஆங்கிளில் கேட்டாலும் கர்த்தர் இதை சொன்னார் உங்களுக்கு சொல்ல தெரியணும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டாருன்னு சொன்னால் அப்புறம் ஏன் உங்களுக்கு குழப்பம் வருது? அப்புறம் ஏன் உங்களுக்கு சந்தேகம் வருது? அப்புறம் ஏன் உங்களுக்கு கேள்வி வருது? ஏனென்றால் தீர்க்கதரிசிகள் மேலும் அப்போஸ்தலர்கள் மேலும் இந்த அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு.
தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் எங்கேயா குழம்பி போய் டவுட் கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து எங்கேயா குழம்பி நின்னான்னு பார்ப்பீங்களா? மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து மேலே அஸ்திபாரம் போடப்பட்டு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளாலே இசைவாய் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாய் கட்டி உருவாக்கப்படுகிற நீங்க ஏன் தடுமாற வேண்டும்? அப்போ மாம்சத்தினுடைய இச்சைக்கும் மனசனுடைய உணர்வுகளுக்கும் இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இது வேற, அது வேற. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, படிங்க அந்த வசனத்தை. எபேசியர் 3 வசனம். ம் 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 தெளிவாக புரிஞ்சுங்க. நம்ம மாம்சம் சொல்கிறதும் நம்ம மனசு சொல்கிறதும் கேட்டுக்கிட்டு அப்படியே வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா இது ஆவிக்கிற வாழ்க்கையே கிடையாது. இதுதான் ஏற்கனவே நீங்கள் வாழ்ந்த உலக வாழ்க்கை. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட பிறகு, உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு மாம்சத்தினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடாது, மனசனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடாது. மாறாக தேவனுடைய வார்த்தைக்கு, பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு செவி கொடுக்கணும். அப்போ நமக்கு தெரியணும், இது பரிசுத்த ஆவியான நடத்துறது, இது பிசாசு நடத்துது, இது தேவன் நடத்துது, இது மாம்சத்தில் நடக்குது, இது தேவன் என்னோட கூட இடைப்படுற காரியம், இது நானே முடிவு பண்ணுற காரியம். வித்தியாசம் தெரியும். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 3 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கடைசி காலத்தில் கொடிய காலம் வரும். அதில் ஒரு முக்கியமான அறிகுறி எதுனா, ஃபுல்லாக வேஷம் இருக்கும். ஃபுல்லாகவே என்ன வேஷம் இருக்கும்? தேவ பிள்ளை, விசுவாசி, பரிசுத்தவான், ஜபத்துக்கு போகிறவங்க, ஊழியத்துக்கு போகிறவங்க, ஆலயத்துக்கு போகிறவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, காணிக்க கொடுக்குறவங்க, அது ஃபுல் வேஷமும் இருக்கும். ஆனால் அதுக்குரிய பலன் அவங்கக்கிட்ட இருக்காது, அதனுடைய தன்மை இருக்காது, அதுக்குரிய அடையாளம் இருக்காது. இன்னைக்கு கிட்டத்தட்ட சபையில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா 80 பேர் இப்படி தான் வாழ்க்கை வாழ்கிறாங்க. சபையை விட்டுருங்க, இங்கே நம்ம கலைஞர் காலில் இருக்கிற இந்த விசுவாச கூட்டத்தில் நாம் எத்தனை பேர் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. தேவ பக்தியின் வேஷத்தை போட்டுக்கிறோமா, இல்லை தேவ பக்தியாகவே இருக்கிறோமா? தேவ பக்திக்குரிய அடையாளம் என்ன? உங்கள் விருப்பத்தின்படி வாழ்றது அல்ல, உங்கள் மனசு சொல்கிறபடி வாழ்றதல்ல, முழுக்க முழுக்க கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறபடி வாழ்றது. உங்கள் இஷ்டத்துக்கு அப்பப்போ பிளானை மாற்றுதல்ல. ஒரு ஊழியத்தை செய்கிறது, விரும்புனா செய்கிறது, விருப்பம் இல்லைன்னா விட்டுருது, தேவைப்பட்டா செய்கிறது, தேவையில்லைன்னா விட்டுருது, உங்களுக்கு முடிஞ்சால் செய்யுது, முடியலன்னா விட்டுருது. இதெல்லாம் கிடையாது. கலப்பு மேலே கை வச்சுட்டு திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர்கள் கலப்பு மேலே கை வச்சு உயிர் பெருக நின்னாங்க. இதுதான் தேவ பக்தி. உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதெல்லாம் கடைசி காலத்துடைய வஞ்சகம். இது உயிர்ப்பிக்கப்பட்ட தேவப்பிள்ளை அப்படி இருக்க மாட்டாங்க. நம்முடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை, நமக்கு ஏற்ற மாதிரி விசுவாச வாழ்க்கை இல்லை, நமக்கு ஏற்ற மாதிரி ஊழியம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி தான் நீ உன்னை மாற்றிக்கணும். பழமொழி சொல்லுவாங்க, காலுக்காக 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 பாதரட்சையா, பாதரட்சிக்காக காலம். காலுக்காக பாதரட்சையை வெட்டிக்கலாமா, இல்லை பாதரட்சை கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு காலை கொஞ்சம் வெட்டிக்கலாமா? எதுக்காக எது? இன்னைக்கு கடைசி காலத்தை வாழ்றவங்க பாதரட்சிக்காக காலை தான் வெட்டிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாம, உயிர்ப்பிக்கப்பட்ட நாம, நம்ம மனசு சொல்கிற மாதிரி, நம்முடைய மாம்சம் சொல்கிற மாதிரி வாழக்கூடாது. தேவன் சொல்கிற மாதிரி வாழ தெரியணும். அருமையான ஒரு சகோதரி வசனம் ஒரு டவுட் கேட்டாங்க. யோவான் 8 அதிகாரம் 21 வசனமா, 21 படிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி,
நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களே. இயேசு என்னோட மோசமாகிறாரு. நான் தான் இப்படி பேசுகிறேன்னு பார்த்தா அவர் பாருங்க எப்படி பேசுகிறாரு. என்னை தேடுவீர்கள் கண்டடைவீர்கள் சொல்லணும். அப்படிதான் ஏற்கனவே சொன்னார். அதிகாலை என்னை தேடுவன் கண்டடைவான்னு சொல்லி சொன்னார். என்ன ஆச்சுன்னு தெரியல, யார் என்ன பண்ணாங்க இப்படி மாற்றிட்டார் பேச்ச. படிமா அந்த வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களில் நீங்கள் சாவீங்க. நான் போகிற இடத்துக்கு உங்களால் வரக்கூடாது என்றார். இதுமாரி ஆண்டவராக இயேசுக்கு சொல்லாமா? எதை பாவம் சொல்கிறாரு? 24 படிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அவர் தான் இரட்சகர், அவர் தான் மேசியா, அவர் தான் என்னுடைய தேவன், அவர் என் வாழ்க்கையில் அவர் தான் என்னுடைய பிரதானம், அவர் தான் என் ஆதாரம். எனக்காக நான் அவரை மாற்ற மாட்டேன், அவருக்காக என்னை மாற்றிப்பேன் அப்படின்றது தான் அவரை கண்டடையக்கூடிய வாழ்க்கை. ஆனால் இப்போ எப்படின்னா, ஆண்டவரே நான் சொல்கிற எல்லா ஷெடியூலுக்கும் நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு வாங்க ஆண்டவரே. நம்மளை நம்ம ஸ்டெடியாக வச்சுக்கிறோம், ஆண்டவரை வளைக்கிறோம். இதெல்லாம் பக்தி, இதெல்லாம் விசுவாச வாழ்க்கை. தேவப்பிள்ளை உன்னை நீ முழுசாக விட்டு கொடுத்து கொய்யவனுடைய கையில் களிமண் தன்னை முழுசாக விட்டு கொடுக்கும்போது கொய்யன் விரும்புகிற வரைக்கும் அந்த கொய்வன் எப்படி அதை மிதிக்கிறானோ, எப்படி அதை பிசைறானோ, எப்படி அதை சுத்தலில் விட்றானோ, எப்படி அதை வணையிறானோ, அதெல்லாம் விருப்பம். எல்லாத்துக்கும் அந்த மண் அந்த களிமண் தன்னை விட்டு கொடுக்கும்போது ஒரு நேரத்தில் அதை அவனுக்கு விருப்பமான ஒரு பாத்திரமாக அவன் எடுத்துக்கொள்வான். அல்லேலூயா. ஆனால் இப்போ இருக்கிற களிமண்ணெல்லாம் குயவனை வளைக்க பார்க்குது, குயவனை முற்றிலுமாய் மாற சொல்லுது. இதுதான் மாம்சத்தினுடைய உணர்வுக்கும் தன் மனசுக்குள்ள தோன்ற தோட்டத்துக்குமான வாழ்க்கை. எத்தனை பேர் இங்கே ஆண்டவருக்காக என்னை மாற்றிக்கிறேன், என்னை முழுசாக ஆண்டவருக்காக என்னை விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற வாழ்க்கையில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இல்லை என் மாம்சம் சொல்கிற மாதிரி தான் நடக்கிறேன், என் மனசு சொல்கிற மாதிரி தான் நான் நிறைய நேரத்தில் நடந்துக்கிறேன், நிறைய நேரத்தில் அப்பாவே நான் என் இஷ்டத்துக்கு தான் இழுக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் உண்மையாக ஒத்துக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறார். இன்றைக்கு அவருக்காக வாழும்படி உங்களை அர்ப்பணித்து கொண்டு அவருக்கு ஏற்ற மாதிரி உங்களை விட்டு கொடுத்து உங்கள் மாம்சத்தின்படி அல்ல, உங்கள் மனசும்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி வாழும்படி நீங்கள் அர்ப்பணித்து கொண்டு சொன்னால் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய உயிர்ப்பிக்கப்பட்ட வல்லமை உங்களை உயிர்ப்பித்திருக்கிறது அர்த்தம். அதுதான்